ஆமாம், நீங்கள் என்ன சாமி கும்பிடுறீங்க? இந்து சாமி சார். இந்து சாமியா? ஏன் இந்த அல்லா, கிறிஸ்டின், புத்த மதம் இந்த சாமியில் கும்பிடக்கூடாதா? ஏன் அதெல்லாம் உங்களுக்கு சாமியே தெரியலையா? அதெல்லாம் வெளிநாட்டு சாமி சார், போலி சாமி. அதெல்லாம் போலி சாமி. இந்து சாமி மட்டும் சக்தி வாய்ந்த சாமி, மற்ற சாமியெல்லாம் போலி சாமி. ஆனால் ஒன்று இப்போ ஒன்று சொன்னீங்களே, மனுஷனாக பிறந்த ஒவ்வொருத்தருகிட்டையும் ஒரு திறமை இருக்குங்க. அதை எப்படி ஏற்றுக்கிறது? அப்போ சாமியாக இருக்கிற எல்லா சாமிகிட்டையும் ஒரு சக்தி இருக்குது, நீங்கள் ஏற்றுக்க முடியுமா? உங்களுக்கு பிடிச்சதை மட்டும்தான் நீங்கள் நம்புறீங்க, ஏற்றுக்கிறீங்க. அப்படித்தான். திறமைங்கிறது இருந்தால் மட்டும் பத்தாது, அது அழகானங்கிட்ட இருக்கணும், பணக்காரங்கிட்ட இருக்கணும். ஓகே, படத்தில் சினிமாவில் உங்களுக்கு யார் பிடிக்கும்? விஜய். ஏன் அஜித் அழகா இல்லையா? விஜய் தான் பிடிக்கும். அப்போ விஜய் தான் திறமைசாலின்னு ஏற்றுக்கிறீங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னு உடனே திறமைசாலின்னு தள்ளி விட்டுறீங்க. அப்படி கிடையாது. மனுஷனாக பிறந்த எல்லாத்துட்டையும் ஒரு திறமைக்கு சொன்னீங்க. அப்போ எல்லா திறமையும் நீங்கள் லைக் பண்ணியிருக்கீங்களா? எல்லா திறமையும் நீங்கள் விரும்பியிருக்கீங்களா? எல்லா திறமையும் நீங்கள் வாய்ப்பு கொடுத்துருக்கீங்களா? எல்லா திறமையும் நீங்கள் உற்சாகப்படுத்திருக்கீங்களா? வாட் யூ வாண்ட்? விஜய் கிட்ட ஒரு திறமை இருந்தால் அஜித் கிட்ட திறமை இருக்கு, கவுண்டமணி கிட்ட ஒரு திறமை இருந்தால் செந்தில் கிட்ட ஒரு திறமை இருக்கு. அப்போ உங்களுக்கு பிடிச்ச கவுண்டமணி திறமையை மட்டும் பார்க்குறீங்க, ஏற்றுக்கிறீங்க. ஆனால் அடுத்தவங்களோட திறமையை ரெஸ்பான்ஸ் பண்ணுறதில்ல. அப்போ எல்லா திறமையும் நீங்கள் ஏற்றுக்கணும். அதுதான் மனுஷனுக்கு அழகு. எல்லா திறமையும் மனுஷங்கிட்ட இருக்கு. அந்த ஒவ்வொருத்தருகிட்டையும் ஒவ்வொரு திறமையாக இருக்கு. அப்படிதான் சக்தியும் எல்லா சாமிகிட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கு, திறமையும் எல்லாத்துக்கிட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கு. இதை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா அதை நான் ஏற்றுக்கிறேன். ஓகே. ஓ சாரி, என்னுடைய விஷயத்தையெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன், டென்ஷன் ஆகிட்டேன். அதர் கான்செப்ட் வேண்டாம், சினிமாவில் நம்ம சாதிக்கிறத பற்றி பேசலாம். ஓகே, சாரி. தம்பி கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிடலாம். தம்பி கூல்ட்ரிங்க்ஸ் கொண்டு வாப்பா. நான் ஏதாவது டென்ஷனாக பேசினா தப்பாக நினச்சிக்காதீங்க, ஓகேவா? சில விஷயங்கள் மனசுக்குள்ளேருந்து வெளியே வந்துடுச்சு. சினிமாவில் நம்ம எப்படி சாதிக்கிறத பற்றி பேசலாம். ஓகே, ஓகேவா? திறமைங்கிறது எல்லாத்துக்கிட்டையும் இருந்தாலும் அது வளர்கிறதுக்கு டர்னிங் பாயிண்ட்டாக யாரோ ஒருத்தர் அதை பார்க்கணும். இப்போது ரஜினிகாந்த் சிகரெட் தூக்கி போடும்போது கண்ணாடி போட்ட பாலச்சந்திரன் அந்த ஜன்னவழியை பார்க்கங்காட்டின்னா ரஜினிகாந்த் இருந்தாரா இருக்க மாட்டாரான்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் போயிட்டுருக்கும்போது யாருன்னே தெரியாத ஒருத்தர் குறுக்கால் வந்து நம்மளை காயப்படுத்திட்டு போயிடுவான். யாருன்னே தெரியாத ஒருத்தர் வந்து நம்மளை தூக்கி விட்டு போவான். ஸோ லைஃப்பில் இந்த மாதிரி சேஞ்சிங்கான 2-3 விஷயங்கள் நடக்கும். அப்படி வந்து இப்போது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து உங்களை உயர்த்தி விடுறவங்களை நீங்கள் எப்படி வச்சுக்கிறீங்க அதுதான் பார்க்கணும். அவங்க தான் காட். உங்களை யார் தூக்கி விடுறாங்களோ அவங்க தான் காட். வாய்ப்பு கொடுக்குறதா இந்த உலகத்தில் காட் உங்களை அழகாக காட்டி அப்போ தான் நீங்கள் ஹிட்டிங் ஆக முடியும். திறமைங்கிறது எல்லாத்துக்கிட்டையும் இருக்கலாம், ஆனால் எல்லாரும் பிரபலமாகறதில்ல, பெரிய கதானே ஆகிறதில்ல. அப்படி ஆகணும்னா திறமையுடன் ப்ளஸ்ஸு அழகு இருக்கணும். அழகாக இருக்கிறவங்க திறமைசாலினா இந்த உலகம் ஏற்றுக்கும், நம்புவாங்க. இவ்வளோ பேசுகிறீங்கள, நீங்கள் எப்படி இருந்தால் இந்த உலகம் விரும்புன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் எப்படி இருந்தால் இந்த உலகம் உங்களை தேடுன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் எப்படி இருந்தால் இந்த உலகம் உங்களை நேசிக்குன்னு நினைக்கிறீங்க? இதை தெரிஞ்சுக்கிட்டால் தான் நீங்கள் சினிமாவில் சாதிக்கவே முடியும். இந்த உலகம் பொண்ணுகிட்ட எதை பார்க்குது, எப்படி பார்க்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் சினிமாவில் ஜெயிக்கவே முடியும். சொல்லுங்கள், இந்த உலகம் எது அழகாக இருந்தால் உங்களை விரும்புன்னு நினைக்கிறீங்க? வெரி குட். இந்த உலகம் அப்போ தான் உங்களை விரும்பும். அது அழகாக ஆடும்போது தான் இந்த உலகம் உங்களை தேடும். அப்படி தேடும்போது தான் உங்களை எல்லோரும் ரசிப்பாங்க. உங்களை எல்லோரும் ரசிக்கும் போது தான் நீங்கள் திறமைசாலின்னு எல்லோரும் ஏற்றுக்கொள்ளுவாங்க. எல்லோரும் விரும்புவாங்க தான் நீங்கள் திறமைசாலி எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படுறாங்க. கதை சொல்லி ஜெயிச்சவங்களை விட சதையை காட்டி ஜெயிச்சுட்டு இருக்கிறவங்க தான் அதிகம். அதனால் இந்த உலகத்துக்கு நீங்கள் உங்கள் அழகை நீங்கள் பட்டத்திட்டு வைக்கணும். அப்போ தான் இந்த உலகம் உங்களை கடைசி வரைக்கும் விரும்பிகிட்டே இருக்கும். நீங்கள் பிரபல ஸ்டாராகவே இருக்க முடியும்.
என்னம்மா சொன்ன? இல்லை, என்னமோ சொல்ல வந்து மறைச்ச மாதிரியே இருந்துச்சு. இல்லை, நீங்களாம் அப்படி பொண்ணுங்களை தப்பு தப்பாக தான் பார்ப்பீங்களா? நீங்களாம் பெரிய டைரக்டரா, நீங்களாம் பெரிய ப்ரொடியூசரா, நீங்கள் தான் சினிமாவில் நல்ல கருத்து சொல்ல போகிறீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சுங்க மைண்ட் வாய்ஸ். ஆண்களை பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்களை பார்க்குறதே தனி சுகம். அதுலேயும் அழகான பொண்ணுங்களை பார்க்குறது ரொம்ப சுகம். அதுலேயும் அவங்களோட அழகை விதவிதமான ஏங்கிளில் பார்க்குறது அதை விட சுகம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. நான் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் ஆணா பிறந்தவங்களோட முக்கால்வாசி பேருடைய நிலைமை இதுதான். நீங்கள் பொண்ணாக பிறந்தனால உங்களுக்கு வேணால் அது அசிங்கமாக தோணலாம். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது அதுதான். ஸோ நீங்கள் உங்களுடைய திறமையை காட்டணும். அதாவது உங்களுடைய அழகை இந்த உலகத்துக்கு காட்டணும். அப்போ தான் நீங்கள் திறமைசாலி ஆக முடியும். இப்போ நீங்கள்லாம் ஆண்களை எல்லாமே அனந்தமையை தான் பார்க்குறீங்களா? எல்லாத்தையும் அனந்தமையை தான் பார்க்குறீங்க. அப்போ வயசானவங்களா சித்தப்பா பெரியப்பா தான் பார்க்குறீங்க. அது வயசானவங்களும் தாத்தா ஐயாவாக தான் பார்க்குறீங்க. அப்போ நீங்கள் எந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கீங்க? அனந்தம்பி இருக்கிற ஊருக்குள்ளே, அனந்தம்பி இருக்கிற நாட்டுக்குள்ளே நீங்களே எந்த மாதிரி ட்ரெஸ் போடுறீங்க? அதை இப்போ எல்லோரும் பார்க்கணுன்னு ஆசை வந்ததுல்ல, அது எங்கேருந்து வந்தது? ஏன் அந்த மாதிரி ஆசை வருது? அனந்தம்பி இருக்கிற நாட்டுக்குள்ளே ஏன் இப்படி ட்ரெஸ் போடுறீங்க? டைட்டாக இருக்குமா? அப்போ எல்லோரும் உங்களை பார்க்கணுன்னு உங்களுக்கு தோணுது. ஆண் பார்க்கறதுனால தான். ஆண் ஒரு பொண்ணை பார்க்குறது எப்படி சுகமோ அதே மாதிரி தான் ஒரு ஆண் பொண்ணை பார்க்கலைனாலும் உங்களுக்கு துக்கம் ஏற்படுது. 50,000 போட்டு துணி போட்டு போகிறாப்புல ஒரு ஆண் கூட பார்க்கலைன்னா அந்த துணி எதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டே இருக்குது. அப்போ எல்லாத்தையும் அண்ணன் தம்பியை பார்க்குற மாதிரி இருந்தால் யாரையும் காதலிக்க மாட்டேன், கல்யாணம் பண்ண மாட்டேன், மஜ்ஜக் பண்ண மாட்டேன். சரி, ஒன்றும் வேண்டாம். இன்ன வரைக்கும் பேசுகிறதால வேஸ்ட்டு. உங்களை நான் சினிமாவில் பெரிய ஸ்டார் ஆக்குறேன். உங்களை பெரிய கதாநாயகியாக மாற்றுறேன். உங்கள் திறமையை ஊருக்கு அறிமுகப்படுத்துகிறேன். அடுத்த தமிழ்நாட்டில் பிரபல கனவு கன்னியாக போகிறீங்க. ஆனால் உங்களுக்காக நான் பணமெல்லாம் செலவு பண்ணி உங்களை பெரிய ஸ்டார் ஆக்குற எனக்கு என்ன செய்வீங்க நீங்கள்? சார், அப்படி மட்டும் நான் பெரிய ஸ்டார் ஆகிட்டேன். நீங்கள் என்ன கேட்டாலும் நான் செய்வேன் சார். என்ன கேட்டாலும் என்ன கேட்டாலும் சரி. என்ன கேட்டாலும் என்ன கேட்டாலும் செய்வீங்க. அதாவது கஷ்டப்பட்டு சம்பாரித்து பணத்தை எல்லாம் உங்கள் திறமைக்கு நீங்கள் முன்னேறதுக்காக பெரிய முதலீடு பண்ணி அது லாஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஒன்றுமே இல்லை. நான் ஓப்பனாக கேட்கட்டா? அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்களா?